வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். டாக்டர், எல்லாரும் கீழாய்டு சரி பண்ண முடியாதுன்றீங்க. நீங்க கீழாய்டு சரியாகும்ன்றீங்க. ஆபரேஷன் பண்ணா கூட சரியாகாத கீழாய்டு எப்படி டாக்டர் மருந்துல சரியாகும் அப்படின்னு கேக்குறீங்க. சோ கீழாய்டு நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு குணப்படுத்திட்டு இருக்கோம். சோ அதோட எவிடன்ஸ்ட நம்ம முதல்ல காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு கீழாய்டுனா என்ன, ஏன் அது ஹோமியோபதியில சரியாகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம சில கீழாய்டு போட்டோஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் போட்டோஸ் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கீழாய்டு 1 மாசம் 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே எப்படி மாறிட்டு வருது, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வருது. இவங்களோட இயர் லோப்ல பாருங்க, முதல்ல கீழாய்டு எப்படி இருந்திருக்கு, பெருசா இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி எப்படி இந்த போட்டோல மாறி இருக்குன்றத பாருங்க. அது மாதிரி இவங்களுக்கு ஷோல்டர்ல, நிறைய பேருக்கு ஷோல்டர்ல, இயர் லோப்ல, செஸ்ட்ல இப்படிதான் கீழாய்டு வரும். இவங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கீழாய்டு மேல இருந்திருக்கு, அது எப்படி சுருங்கி காஞ்சி மாறிட்டு வருதுன்றத பாருங்க. செஸ்ட்ல பாருங்க கீழாய்டு எவ்வளவு பெருசு இருந்து இப்ப எப்படி அமுங்கிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. இது ஃபேஸ்ல, இது ஷோல்டர்ல உள்ள கீழாய்டு மறைஞ்சத பாருங்க. சோ இந்த மாதிரி கீழாய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோடது மாறிட்டு வரத நம்ம பார்க்கலாம். பெரிய சைஸா இருக்கிறதெல்லாம் அப்படியே குறைஞ்சு மாறிட்டு வரத நம்ம பார்க்கலாம். சோ இப்ப உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும், கீழாய்ட ஹோமியோபதி மருந்துகள்ல குணப்படுத்த முடியும், நான் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். கீழாய்டு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இது ஜெனட்டிக் மாற்றத்தினால வரக்கூடியது. அதாவது நமக்கு நார்மல் பர்சனுக்கு என்ன ஆகும், ஸ்கின்ல ஒரு தழும்பு வருது அப்படின்னு சொன்னா அந்த தழும்பு ஸ்காரா மாறும். அந்த பூண்டு ஹீல் ஆகும் போது கொலாஜன் அப்படின்ற புரோட்டீன் போய் அந்த இடத்துல அதை அந்த காயத்தை ஆற வைக்கும் போது அதுல ஒரு சின்ன ஸ்கார் வரும். அந்த ஸ்கார் நாளடைவுல மறைஞ்சிரும். இந்த கீழாய்டு நேச்சர், கீழாய்டு டெண்டன்சி இருக்கு, அந்த ஜெனட்டிக் மாற்றம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கீழாய்டு அந்த தழும்பா மாறும்போது ஒரு அடிப்பட்ட இடம், அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம், டாட்டூஸ் போட்டிருக்கலாம், காது குத்தி இருக்கலாம், இல்ல கீரி இருக்கலாம், இல்ல பிம்பிள்ஸ் வந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி என்ன ரீசன்ல, ஒரு இன்செக்ட், சாதாரண பூச்சி கூட கடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ரீசன்ல ஒரு தழும்பு இருந்தாலும் அந்த தழும்பு, அந்த ஊண்டு ஹீல் ஆகும் போது எக்ஸஸ் ஆன புரோட்டீன், எக்ஸஸ் ஆன கொலாஜன் அதிகமா செக்ரேட் ஆகி அந்த இடம் அப்படியே தடிச்சு தடிமனா வளர ஆரம்பிக்கும். சோ இததான் நம்ம கீழாய்டு அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய பேர் தொடவே முடியல டாக்டர், அந்த இடத்துல ட்ரெஸ் கூட போட முடியல, ட்ரெஸ் பட்டாலே வலிக்குது, ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, சிலருக்குலாம் சலம் பிடிச்சி இன்ஃபெக்ட் ஆகி பஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இடம் ஷைனிங்கா எப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி கிளாலிக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஒரிஜினலா கீழே பார்த்தோம்னா அந்த நம்ம கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, நான் கடைசியா உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். அது பார்த்தோம்னா அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், டைட்டா இழுக்கிற மாதிரி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். எங்களோட ட்ரீட்மெண்ட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் அதுலதான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்போம். அந்த இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது, பெயின் இருக்கிறது, அடிக்கடி பஸ் உண்டாகிறது, அதுல அரிப்பு ஏற்படுறது. சோ இதெல்லாம் தான் அதிகமா பேஷண்ட் என்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். சோ இந்த அரிப்பு, அது மாதிரி பெயின், குத்துற மாதிரி வலி, சலம் வச்சு உள்ளார குத்துற மாதிரி இருக்கும், ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அந்த ட்ரெஸ் பட முடியாம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், டைட்டா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர்னுவாங்க. சோ இதெல்லாம் முதல்ல சரி பண்ணி அடுத்து என்ன ஆகும்னா, அந்த கீழாய்டு சாஃப்டன் ஆகுற மாதிரி கொடுத்துருவோம் மருந்து. சோ சாஃப்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமுங்க ஆரம்பிக்கும். சோ இதுல பேஷண்ட்ஸ் நமக்கு பேசி அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்கு. சோ நான் அதையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ நான் சொல்றதை விட அவங்க நம்பிக்கையோட குணமானத, அவங்க அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றத கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரும். சோ கீழாய்டு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா தேவையில்லாம உடம்புல டாட்டூ போட்டுக்கிறது, 1க்கு 10 காது குத்திக்கிறேன்னு இப்படிலாம் காது குத்திக்கிறது, சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு கீழாய்டு, நமக்கு டெண்டன்சி இருந்தா ஈஸியா வந்துரும். கீழாய்டு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஹெரிடிட்ரியா வரும். பரம்பரையில இருக்கிறவங்க இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கார் கீழாய்டா ஈஸியா மாறிடும். சோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு, உங்களுக்கு கீழாய்டு இருக்குன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சர்ஜரி பண்ணிட்டேன், நான் லேசர் பண்ணிட்டேன் டாக்டர், அது பண்ண இடத்தையும் சேர்த்து பெருசா வளருது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. சோ அப்படியே நீங்க பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்ல. இனிமேட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும், இப்ப இருக்குது உங்களுக்கு கீழாய்டு, அதை மருந்துல சரி பண்ணணும்னாலும் சரி, நம்ம கிளினிக்ல அதை ஈஸியா குணப்படுத்துறோம். 100% எந்த பக்க விளைவுகளுமே இல்லாம நம்ம குணப்படுத்துறோம். அது மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழாயிட்டெல்லாம் இன்னைக்கு வந்தா நாளைக்கே சரி பண்ணிடுவேன் நான் சொல்லவே முடியாது. ஒரு 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு பார்த்தா 1 மாசம் 2 மாசத்துலயே கீழாயிட்டு நல்லா அமுங்குறத நாங்களே பாக்குறோம். அதனால எல்லா பேஷண்ட்டும் அந்த 1 மாசம் 2 மாசத்துல ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. முதல்ல வந்து இட்சிங், அதுல ஏற்படக்கூடிய பெயின், ஸ்டிச்சிங் பெயின், இழுக்கிற மாதிரி இருக்கிறது, சோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியும். அப்புறம் சாஃப்டன் ஆக்க முடியும். ஆனா அது கம்ப்ளீட்டா கியூர் ஆக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 1 இயர் டைம் வேணும். சோ கிராஜுவலா தான் இந்த கீழாய் குணப்படுத்த முடியும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும். கீழாய்னா இனிமேல் பயப்பட வேண்டாம். தைரியமா நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்ட்ல நான் பேஷண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதும் போடுறேன். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்பிக்கையோட கீழாய்டுக்கு ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்க. பக்க விளைவு இல்லாதது, ரொம்ப சேஃபானது, ரொம்ப விரைந்து குணப்படுத்தக்கூடியது. நன்றி மேம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். நான் உங்களை லாஸ்ட் மந்த் திருச்சியில வந்து பார்த்தேன் கீழாய்டுக்காக. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது மேம். ஸ்டொமக்ல அப்படியே ஸ்கின் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் உங்களுக்கு முதுகுல இருக்கிறதா அனுப்பியிருக்கேன். ஸ்டொமக்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு மேம். பின்னாடியும் அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு, சுருங்கி இருக்கு. ஏன்னா இந்த ரொம்ப ஹார்டா இருந்தது ப்ராப்ளம். ரொம்ப திக் கீலாய்ட்ஸ் அப்படியே சாஃப்டன் ஆகி ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அந்த பெரிய கீலாய்டு வந்து ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மேம். நான் வந்து இந்த கீழேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 இயர் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன். என்னோடய ஒய்ஃப் வந்து 28 தான் ஆகுது. அலோபதி மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன், என்னென்னமோ மெடிசன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். பட் கடைசியாக ஹோமியோபதிக்கு வந்திருக்கேன். வந்த ஒரு 1 மந்த்லேயே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து எடுத்து டாக்டர் சாந்தி மேம் வந்து ஷீ இஸ் எ வண்டர்ஃபுல் டாக்டர். எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தோம் ஒன்றும் குணமாகல. பட் இப்போது 1 மந்த்து இந்த ஹோமியோபதி எடுத்தோன்னே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கும் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் ரிசல்ட்ஸும் தெரியுது.